எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாவலாசிரியர், கவிஞர், அரசியல் விமர்சகர், தனது நையாண்டித்தனமான எழுத்தால் சர்ச்சைகளை கிளப்பியவர் என்று பிரபலமாக பேசப்பட்டவர் குஷ்வந்த் சிங். 1915 ஆண்டு பிறந்த அவர் கடந்த ஆண்டு தனது 98வது வயதில் கடைசி புத்தகத்தை எழுதி வெளியிட்டுவிட்டு எழுத்துப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எழுதும் பழக்கத்தை கொண்டிருந்தவர் குஷ்வந்த் சிங். நிசப்தமான அந்த பொழுதுகளில் அவர் எழுதிய எழுத்துக்கள் அச்சேறிய போது அதிர்வலைகளை கிளப்பின. யோஜனா என்ற அரசு பத்திரிகையில்தான் அவரது பத்திரிகை வாழ்க்கையை துவங்கியது. இல்லஸ்ட்ரேட் வீக்லி, நேஷனல் ஹெரால்ட், இந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் அவர் பணியாற்றினார். இவரது காலத்தில் இல்லஸ்ட்ரேட் வீக்லியின் விற்பனை எண்ணிக்கை 65,000 4 லட்சமாக உயர்ந்து சாதனை படைத்தது. அவரது குறும்புத்தனமிக்க எழுத்துக்கள் மூலம் அவர் அரசியல் தளத்தில் இருந்த அனைவரையும் ஈர்த்தார். தனிப்பட்ட முறையில் அவர் எழுதிய நகைச்சுவை துணுக்குகள் மிகவும் பிரபலம். வயது வந்தோருக்கு மட்டுமான நகைச்சுவை துணுக்குகளை கூறி குஷால் சிங் என்றும் பெயரெடுத்தவர் அவர். குஷ்வந்த் சிங் நடுநிலை பத்திரிகையாளர் இல்லை, அவர் இந்திரா காந்தியின் சார்பாளர் என்று அவர் மீது விமர்சனங்களும் உண்டு. 1980 ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1974 ஆண்டு குஷ்வந்த் சிங்குக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஆனால் 84 ஆண்டு பொற்கோவிலுக்குள் ராணுவம் புகுந்த இந்திய அரசின் நடவடிக்கை கண்டித்து அந்த விருதை திரும்ப கொடுத்தார் குஷ்வந்த் சிங். 2007 மீண்டும் இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. அரசியலில் எதிரும் புதிருமான கருத்துக்களை கூறி பரபரப்பை கிளப்பியவர் குஷ்வந்த் சிங். இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை கொண்டு வந்த போது அவருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்ததில்லை என கடுமையாக விமர்சனம் செய்த குஷ்வந்த் சிங் இந்திரா காந்தி சிறந்த தேசபக்தி என்றும் மத சார்பின்மைவாதி என்றும் புகழவும் செய்திருக்கிறார். பொற்கோவிலுக்குள் ராணுவம் அனுப்பப்பட்டது கடுமையான கண்டனத்தை எழுப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்திரா சீக்கியர்களுக்கு எதிரானவர் அல்ல என்றும் அவர் கொல்லப்பட்ட விதம் கொடுமையானது என்றும் குஷ்வந்த் சிங் கூறினார். பொற்கோவிலுக்குள் ராணுவ நடவடிக்கை எடுத்ததற்கு இந்திரா காந்திக்கு தவறான ஆலோசனை சொன்ன சிலர்தான் காரணம் எனவும் இந்திரா காந்தி மீது தவறு இல்லை எனவும் கூறினார். இப்படி எதிரும் புதிருமான கருத்துக்களை எந்த ஒரு பக்கச்சாயும் இல்லாமல் மனதில் பட்டதை சட்டென்று வெளியே சொல்லி அதிர்ச்சியை கிளப்புவது குஷ்வந்த் சிங்குக்கு கைவந்த கலை. நேருவையும் மன்மோகன் சிங்கையும் ஒப்பிட்டு பேசிய குஷ்வந்த் சிங் நேரு கண்ணை மூடிக்கொண்டு ரஷ்யாவை ஆதரித்தவர் எனவும் தேவையில்லாமல் அமெரிக்காவை எதிர்த்தவர் எனவும் விமர்சித்துவிட்டு மன்மோகன் சிங் யாருக்கும் சலுகை காட்டாதவர் என புகழவும் செய்தார். ஒருபுறம் காராசாரமான அரசியல் கருத்துக்களை எழுதக்கூடியவர் என பெயர் பெற்ற அதே குஷ்வந்த் சிங் உருது மொழியிலும் பஞ்சாபிலும் அற்புதமான கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். நாவல், சிறுகதைகள், கட்டுரைகள் என சுமார் 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் குஷ்வந்த் சிங். பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இவர் எழுதிய ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற வரலாற்று நாவல் மிக பிரபலம். கடைசியாக அவர் எழுதிய புத்தகத்தின் தலைப்பு நல்லது, கெட்டது மற்றும் கேலிக்கூத்து. தனது 98வது வயதில் வெளிவந்த அந்த புத்தகத்தோடு அவர் எழுதுவதிலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்டார்.